ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் கதை அப்படின்றத வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார் டிஃபைன் பண்ண முடியும்? ஸோ சில விஷயங்கள் வந்து நல்ல கதை, பட் இது சினிமாவாக மாறுறதுல சிக்கல் இருக்கு அப்படின்றத டேரக்டர்ஸ் இன்டர்வியூஸ்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சில விஷயங்கள் வந்து இது விஷுவலாக நல்லா இருக்கும், பட் கதை இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலான்ற ஒரு புரிதல் வந்து படம் பார்க்கும்போது ஃபீல் ஆயிருந்திருக்கும். ஸோ இதுதான் கதை, இது சினிமாக்கான கதை அப்படின்றத எப்படி சார் டிஃபைன் பண்றீங்க? சில சமயம் ஒரு ஐடியாவுக்கு வரும், ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ரொம்ப எக்ஸைட்டா இருப்போம். அடுத்த நாள் பார்த்தா காலைல பார்த்தா அது வந்து ஐயோ இதுவா அப்படின்னு தோணும். ஓகே, ஸோ கதைங்கிறது வந்து ஒரு ஒரு சினிமாங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அது கூட டிராவல் பண்ற மேட்டர். ஓகே. ஸோ 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து அது எக்ஸைட் பண்ணிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் அது வந்து சலிக்கக்கூடாது, அது மேல ஒரு பேஷன் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் வேணும். இது கண்டிப்பா இதுல வந்து ஏதோ சில ஐடியாஸ் வந்து போகவே போகாது நம்மளை விட்டு, அதுக்குள்ள ஏதோ இருக்கு நமக்கு வேணுங்கிறது. ஓகே. ஸோ அதை வந்து டெவலப் பண்ணலாம். சில சமயம் நிறைய டெவலப் பண்ணியிருப்போம், ஆனால் அது வந்து ஃபினிஷ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும். ஐடியா வந்து கரெக்டாக ஃபினிஷ் கரெக்டாக பாதியில் எங்கேயோ நின்று இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு விட்டு ஸ்கிரிப்ட் இருக்கலாம். பட் அந்த ஸ்கிரிப்டை திருப்பி 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 வந்துன்னா தென் மேபி இன்னொரு அதுக்கு ஒரு கதவு இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ அதுதான், இட் ஷுட் பி இன்சைட் யூ.